டெலஸ்கோப் வழியா மூணு அண்ட் ஸ்டாரை பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். அந்த மாதிரி டெலஸ்கோப்போட ஹிஸ்டரி ரொம்பவே அழகா இருக்கு. இன்னைக்கு டெலஸ்கோப் பத்தி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 100 days 100 interesting invention day 4. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்வென்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூல் டைம்ல டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா யோசிக்காம கலீலியோன்னு சொல்லுவோம். பட் அது தப்பு. ஹான்ஸ் லெப்பர்சி அப்படிங்கிறவர் தான் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சார். அப்புறம் எப்படி கலீலியோ ஃபேமஸ் ஆனார்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி லாஸ்டா சொல்றேன். இப்ப ஹான்ஸ் லெப்பர்சியை பத்தி பார்ப்போம். ஹான்ஸ் லெப்பர்சி ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். 1570 இருந்து 1619 முடிய வாழ்ந்திருக்காரு. ஹான்ஸ் லெப்பர்சி தான் ஜெர்மனி நாட்டில் பிறந்திருந்தாலும் ஆஃப்டர் அவர் நெதர்லாந்து போய் ஒர்க் பண்ணி தான் டெலஸ்கோப்பையே கண்டுபிடிச்சாரு. ஹான்ஸ் லெப்பர்சி கண்டுபிடிச்ச டெலஸ்கோப் வார் டைம்ல எனிமிஸ் எங்க இருக்காங்கன்னு பாக்குறதுக்கும் அதுக்கப்புறம் சி நேவிகேஷனுக்கும் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப கலீலியோ பத்தி பார்ப்போம். கலீலியோ ஹான்ஸ் லெப்பர்சி கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்ல இருக்க லென்ஸை இம்ப்ரூவ் பண்ணி டெலஸ்கோப்பை கொஞ்சம் ஃபுல்லாவே மாடிஃபை பண்ணாரு. எந்த அளவுக்குன்னா மூன் அப்புறம் பல ஸ்டார்ஸ் நியர்பைல இருக்க பிளானட்ஸையும் ஓரளவு கிளியரா பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு மூணு ரொம்பவே க்ளோஸ் அப்ல பாக்குறதுலாம் ரொம்பவே வியர்டா இருந்துச்சு. அதனாலேயே அப்போ கலீலியோ ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. எந்த அளவுக்குன்னா டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது ஹான்ஸ் லெப்பர்சி தான் அப்படிங்கறத ஃபுல்லாவே மறந்துட்டாங்க.